எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் கிங்கான சங்குக்கோட ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட கதையோட டைட்டில் என்ன அப்படின்னா, சர்ப்ரைஸ்டு மேரேஜ். ஓகே, இதுக்கு நம்ம ஸ்டோரி லைன் இன்ட்ரோப்லாம் சொல்லிட்டு எதுவுமே ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஒரு குட்டியாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 23 ஏஜ் கிட்ட ஆகுது. நீங்கள் ஒரு டீசெண்டாக ஒரு சேலரி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களோட இன்ட்ரோ. இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து கமிட்டட் கிடையாது, லவ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தோம்னா, நீங்கள் சின்சியராக ஆக்சுவலி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு கால் வருது. ஆக்சுவலி அது பேசுகிற போர்ஷன் யாருன்னா, அது உங்களுடைய டாடி, ஐ மீன் உங்கள் அப்பா. என்ன எங்கள் அப்பா எதுக்கு இந்த டைமில் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் எடுக்கிறீங்க. ஆ அப்பா சொல்லு. மா உன்கிட்ட ஒன்று சொல்லணுமா, ரொம்ப அர்ஜெண்ட்டாக பேசணும், நீ ஊருக்கு கிளம்பி வரியா? மா என்னப்பா இப்படி பேசுகிறீங்க, நான் வேறு ஒர்க்குன்னு இப்போன்னு தானப்பா 10 டேஸ் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்ப்பீங்க. இப்போது ஒரு 10 டேஸாக உங்களுக்கு வந்து ஒர்க்கு கொஞ்சம் ரொம்ப பிஸியாக போச்சு, நீங்கள் வந்து தான் பார்க்கணுங்கிறதால தான் இப்போ நீங்கள் அந்த ஆஃபீஸ்கிட்ட ஆக்சுவலி போயிருக்கீங்க. அப்படிங்கிறதால, அப்பா என்னால் 10 டேஸாக என்னால் எங்கேயுமே வர முடியாதுப்பா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அம்மா பரவாயில்ல, நீ 10 டேஸ் முடிச்சுட்டு ஆக்சுவலி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. உங்களுக்கு மண்டை குடைச்சலாகவே இருக்குது. என்ன எங்கள் அப்பா திடீர்னு கால் பண்ணாங்க. ஏதோ எமர்ஜென்சியாக பேசணும் நாங்கள். அப்புறம் 10 டேஸ் ஆஃப்டர்னா டக்குன்னு ஃபோனை வச்சுட்டாங்க. சரி என்னமோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி ஒர்க் ஷெட்யூல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம பிஸி, ரொம்ப டைட்டாக தான் போகுது. 1 வீக்காக உங்களால் முடியல, வேறு எதையுமே யோசிக்க முடியலைங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஷெட்யூல் போகுது. அப்புறம் 1 வீக் ஆஃப்டர் தான் நீங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 2 டேஸ் முன்னாடியே உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் கிளம்பி ஆக்சுவலி டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வாரீங்க. அங்கே வந்து நிற்கிறீங்க. வந்தோடனே உங்கள் அப்பா வந்து உங்களை கூப்பிட்றாங்க. வாம்மா வாம்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்பா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது. நீ அன்றைக்கி என்னமோ சொன்னல்லா, ஏதோ என்கிட்ட சொல்ல வந்துட்டு அப்புறம் நீ சொல்லாமல் போயிட்டல்லாப்பா, அது என்னதுப்பா? ஆ அதுவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்கள் அப்பா ஒரு மாதிரி தலையே சொல்லிடுறாங்க. அப்பா என்னப்பா ஆச்சு, ஒழுங்காக சொல்லுப்பா. இல்லைம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அது எனக்கு எப்படி கேட்கணும்னு தெரியல. உன்கிட்ட பர்மிஷன் கேட்காமே நான் இன்னொருத்தவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேம்மா. என்னப்பா சொல்கிற? சும்மா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், அது பண்ணி கொடுத்துட்டேன், என்னப்பா சொல்கிற? கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சொல்லேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்புறம் தான் உங்கள் அப்பா ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஐ மீன் ஒரு 15 டேஸ் முன்னாடி உங்கள் அப்பா ஆக்சுவலி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். அங்கே ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்டு, ஐ மீன் ஃபேமிலி ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு ஃபங்க்ஷன். அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பர்சன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கவலையாக இருக்குடா. என் பையனுக்கு வர 25 டேஸ்க்குள்ளே கல்யாணம் பண்ணணுமாண்டா, இல்லைனா அவனுக்கு இன்னும் 10 இயர்ஸ்க்கு மேரேஜே பண்ண முடியாதாண்டா, ரொம்ப பெரிய கிரிட்டிக்கல் ஆயிரும்டா. அவனுக்கு வர கிட்டத்தட்ட 25 26 இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஆக்சுவலி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உங்கள் அப்பா பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு செகண்ட் உங்களை பார்த்து திரும்பி பார்க்குறாங்க. நீ எப்போண்டா வந்த? இப்போ தான் வந்தேன். என்ன 2 பேரும் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் யார் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் இவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுடா அப்படி சொல்லிட்டு அவங்கள வந்து உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இவங்க தான் எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாள் நாங்கள் அந்த அளவுக்கு கான்டாக்ட் இல்லாமல் இருந்தோம். பட் நான் இப்போ தான் இவங்கள நான் பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. சரி ஓகேடா, அதுக்கு ஏன்டா அவங்க அப்படி ஒரு மாதிரி இருக்காங்க, என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை அந்த அவங்களோட பையனுக்கு இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தாங்க போல், அது வந்து இப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் 25 டேஸில் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா அந்த பையனுக்கு இன்னும் 10 இயர்ஸ்க்கு கல்யாணமே பண்ணக்கூடாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கண்ணா. இன்னும் 10 இயர்ஸ்னால் அந்த பையனுக்கு இப்போமே 26 27 கிட்ட நியர்பை ஆகுது. இப்போ வந்து அவனுக்கு 27க்குள்ளே மேரேஜ் பண்ணலை அப்படின்னா என்ன இன்னும் 10 இயர்ஸ்னால் 36 கிட்ட ஆயிரும். அப்புறம் எப்படிரா பொண்ணை பார்த்து முடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறான்.
25 டேஸ்க்குள்ளே என்ன செய்ய முடியும்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, உங்க அப்பாவும் யோசிக்கிறாங்க. என்னடா இப்படிலாம் சிச்சுவேஷன் வருமா? அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்கிறாங்க. டக்குன்னு அவங்கள அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க கிட்ட கேட்குறாங்க. "டேய் நீ ஒரு பொண்ணு வச்சிருக்கல்ல? அந்த பொண்ணுக்கு ஒரு 23 இயர்ஸ் இருக்குமா?" "ஆ இருக்கும்டா என் பிள்ளைக்கு." "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னோனே, உங்க அப்பா உங்க ஜாப பத்தி டீட்டெயில் சொல்றாங்க. "இந்த மாதிரி டீசென்ட்டா ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்காடா." "ஓ! அப்படியா?" அப்படின்னோனே, "டேய் நான் ஒண்ணு கேட்பேன். தப்பா நெனச்சுக்கிட மாட்டியா?" அப்படின்னோனே, "என்னடா? உன் பொண்ணோட ஜாதகத்த கொஞ்சம் கொண்டு வரியா? எதுக்கும் இவன் பையன்." அப்படின்னோனே, அவங்களும் எப்படி பார்க்குறாங்க, "உங்களுக்கு ஓகே தானே?" எனக்கு பொண்ணு கிடைச்சா போதும். அது எந்த பொண்ணுன்னா பரவாயில்ல. கொஞ்சம் நல்ல பொண்ணா இருந்தா போதும். அதுவும் உனக்கு ஃப்ரெண்டுன்னு நீ சொல்றேன்னா, கண்டிப்பா அவங்க நல்லவங்களா தான்டா இருப்பாங்க. பரவாயில்ல அவங்கள ஜாதகம் கொண்டு வர சொல்லு. என்ன ஏதுன்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உங்க அப்பா, "இல்லங்க, முன்ன பின்ன உங்கள தெரியாது. நாங்க பொண்ண வச்சிருக்கோங்க. எப்படிங்க டக்குன்னு குடுக்க முடியும்?" ஆ அதனால அவங்க சொல்றாங்க, "இல்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 1 வீக்கா ஃபுல்லா எங்கள பத்தி விசாரிங்க. என் பையன பத்தி விசாரிங்க. அவன் வந்து யுஎஸ்ல இருக்கான். ரொம்ப நல்ல பையன். நீங்க வந்து அவன நம்பி நீங்க குடுக்கலாம் உங்க பொண்ண." அப்படிங்கிற மாரிலாம் ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்டு ஐ மீன் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. "அந்த பையன எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ரொம்ப நல்ல பையன் தான். உங்க பொண்ணுக்கு கண்ண மூடி குடுக்கலாம்." அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஏன்னா வந்து இப்பவே உங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் அந்த மென்டாலிட்டிலே உங்க வீட்ல ஆக்சுவலி இல்ல. இப்ப என்ன செய்ய அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இவங்கலாம் சொன்னத பத்தி, "இல்ல ஜாதகம் பார்த்துப்போம். ஜாதகம் சம்டைம்ஸ் பொருந்தலன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். நல்ல இடம் நம்மளுக்கு இப்படி போயிருச்சேங்கிற மாரி. அதனால ஜாதகம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எதுக்குனாலும் இறங்குவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த சைடு ஜாதகம் பார்க்க போறாங்க போல. உங்க ஜாதகமும், அந்த பையனோட ஜாதகமும் பர்ஃபெக்ட்டா பொருந்திருச்சு. கல்யாணம் பண்ணுங்க. ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அவங்க அப்பா ரொம்ப கெஞ்சுறாங்க. "பாருங்கங்க நான் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். நீங்க வந்து விசாரிங்க வைங்க. கூடிய சீக்கிரத்தில கல்யாணத்த கண்டிப்பா முடிச்சுருவோம். என் பையனோட வாழ்க்கை இப்போ உங்க கையில தான் இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு பேசுறாங்க. உங்க அப்பாவும், "இருங்க நான் வீட்ல எதுக்கும் ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டு வந்துருதேன்னு" சொல்லிட்டு உங்க அம்மாகிட்ட சொல்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு கத்துன்னு கத்துறாங்க. "என்னங்க அறிவு இருக்கா? பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்து நிக்கிறீங்களே!" அப்படி இப்படின்னு கத்துறாங்க. "இங்க பாரும்மா, கொஞ்சம் நல்ல சம்மந்தம் மாரி தான் எனக்கு தெரியுது. நம்ம கொஞ்சம் பையன பத்தி விசாரிப்போம். அவங்க எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிப்போம். இன்னும் 25 டேஸ் இருக்கு. பிரச்சனை இல்லன்னு" சொல்லிட்டு 1 வீக் ஃபுல்லா அதுக்கப்புறம் தான் உங்க அப்பா வந்து உங்ககிட்ட இந்த மாரி ஃபோன் கேட்டுருப்பாங்க. எங்க அப்பா என்கிட்ட ஏன் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்காது. அதனால அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்க ஒர்க் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அங்க போய் எல்லாமே பேசி, அவங்க இருக்க வீடு அவங்க அவங்க கொஞ்சம் ரிச்சு தான் நல்லாவே. எல்லாமே பார்க்குறாங்க. நீங்களுமே கொஞ்சம் பரவாயில்லாம ரிச்சு தான். 2 பேருமே ஈக்குவல் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சது கிடையாது அப்படிங்கிற மாரி தான். பேசி எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஐ மீன் முடிச்சுட்டாங்கன்னா, நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல. அந்த சைடு அந்த பையன்கிட்ட கேட்டுட்டாங்க. உங்களோட ஃபோட்டோலாம் அனுப்பி, அவ்ளோ ப்ராசஸ் போயிருச்சு இந்த சைடு. உங்களுக்கு தான் இந்த சைடு ஒண்ணுமே தெரியாது. கிட்டத்தட்ட உங்க அப்பா சத்தியமே பண்ணி குடுத்துட்டாங்க. என் பொண்ணு நான் சொன்னா அப்படியே கேட்பா. நீங்க கவலையே படாதீங்க. அந்த லெவலுக்கு உங்க அப்பா பேசிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோத்தையும் உங்க அப்பா கதை கதையா உங்ககிட்ட உட்காந்து சொல்றாங்க. "ஆ சரிப்பா. அப்புறம் கல்யாணம் யார பண்ணணும்? அதுவும் என்னைய பிடிச்சு இழுத்துக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கொண்டு விட்டுட்டு வந்துருவியா? இல்ல என்கிட்ட இப்பவும் ஒரு வார்த்தை கேட்கணுங்கிற எண்ணம் வருதாப்பா?" "இங்க பாரும்மா, அப்பா உன்கிட்ட இதுவரை எதுவுமே கன்வின்ஸ் பண்ணி கேட்டதில்லலாம்மா. அப்பா உன்கிட்ட இந்த ஒரே ஒரு விஷயம் தானம்மா கேட்கேன். என் பிள்ளை அந்த வீட்டுக்கு போனா நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா உங்க கைய பிடிச்சு கேட்குறாங்க. நீங்க எப்படி உங்க அப்பாவ பார்க்குறீங்க? ஆக்சுவலி உங்க அப்பா வந்து எப்படின்னா, நீங்க வந்து உங்க அப்பாக்கு பயப்படுற கேரக்டர் கிடையாது. ஒரு பாசத்துக்காக இதா உள்ள கேரக்டர். உங்க அப்பா என்ன சொன்னாலும் செய்வீங்க. அப்படிங்கிற மாரி எப்படி உங்க அப்பா பார்த்து முறைச்சிட்டு, என்னமோ ஒண்ணு பண்ணுங்க. "எம்மா மாப்பிள ஃபோட்டோ பாரும்மா" அப்படின்னோனே, "அதான் நீங்க பார்த்துட்டீங்களா? நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல." அப்படி சொல்லிட்டு நீங்க காண்டுல பேசிட்டு போயிட்டீங்க உங்க அப்பா. அப்பாடா! ஏதோ ஓகே சொல்ட்டாளே என் பொண்ணு, என் மானத்த காப்பாத்திட்டா. என் பொண்ணுனா என் பொண்ணு தான்டா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அவ மாப்பிள ஃபோட்டோவ கூட பார்க்கலங்க. நாளைக்கு வாழ போறது அவ தான்.
"இங்க பாரு, இவன் மாப்பிள ஃபோட்டோ பார்க்கறது இப்போ ரொம்ப நல்லது தான். அந்த பையன் இவ்ளோ அழகா இருக்கான் பார்த்தியா? இது 2 நாள் முன்னாடி தான் நானே அந்த பையன பார்த்தேன். அவன் நேரா பார்க்குறது நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா அந்த பையன நேர்ல மட்டும் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவளுக்கு கண்டிப்பா பிடிக்கும்." அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைடும் அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு ரொம்ப ஆக்சுவலி அந்த சைடு வந்து ரொம்ப ப்ரெஷர். சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் வைப்போம். சீக்கிரம் என் பையனுக்கு இன்னும் 20 டேஸில் பேக் டூ யூஎஸ்க்கு போகணும். எல்லாமே ரெடி பண்ணணும். அதனால சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் ஒரு 2 டேஸில் என்கேஜ்மெண்ட் வச்சுருங்காங்க. ஐயய்யோ! அவகிட்டயே பர்மிஷனே இப்போ தான் வாங்கியிருக்கேன். இன்னும் 2 டேஸில் என்கேஜ்மெண்ட்னா என்ன சொல்லுவான்னு தெரியலங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்புறம் டேரெக்டாக அவங்க அப்பா உங்ககிட்ட வராங்க. ஆக்சுவலி அங்கே ஓகே சொல்லிட்டாங்க போல் 2 டேஸில் என்கேஜ்மெண்ட்டுக்குன்ட்டுன்னு. உங்ககிட்ட வந்து உட்கார்றாங்க. இப்ப என்னப்பா? நாளைக்கே என்கேஜ்மெண்ட்டா? பண்ணணுமா? நான் வந்து நிக்கேன். போதுமா? நாளைக்கெல்லாம் இல்லம்மா. நாளா கழிச்சும்மா அப்படிங்காங்க. நீங்க உங்க அப்பாவ பார்த்து இப்படி பார்க்குறீங்க. என்னமோ 1 வருஷம் கழிச்சு பண்ற மாதிரி. போங்க. சிரிச்ச முகத்தோட ஹாப்பியா தான் இருப்பேன். என்னைய பத்தி நீங்க கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. சரியா? அப்படிங்கீங்க. ஆஹா இது போதுமா என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா உங்க கன்னத்த பிடிச்சு அழகா எப்படின்னா இப்படி கிள்ளி கிஸ் குடுப்பாங்கல்ல, அந்த மாரி குடுத்துட்டு உங்க அப்பா ஜாலியா போறாங்க. இப்படியே உங்க அப்பாவே பார்க்குறீங்க. உங்க அப்பா முகத்துல இருக்க அந்த ஸ்மைல பார்க்குறீங்க ஆக்சுவலி. இந்த கல்யாணம் வந்து ஏன்னா உங்க அப்பா வந்து உங்களுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணணும்னா அவ்வளோ சீக்கிரத்துல இறங்க மாட்டாங்க. பட் ஆனா இந்த விஷயம் உங்க அப்பா வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நம்மளோட லைஃப் நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டக்குன்னு ஒரு விஷயத்த ஆக்சுவலி யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுடைய மனசு வலிக்குது. என்ன பண்ண? அவங்கவங்க லைஃப்ல அவங்களுக்குன்னு என்ன நெனச்சிருக்கோ, அதெல்லாம் நடக்கும் அப்டி சொல்லிட்டு ஒரு மெமரி அப்டி டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது. அப்டி படுக்குறீங்க. ம். அவனுக்கு இன்னும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல. எங்க இருக்கானோ? எப்டி இருக்கானோ? அப்டின்னு நெனச்சிட்டு நீங்க அப்டி படுக்குறீங்க. அப்புறம் வந்து இப்டி தான் ஒரு 2 டேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி என்கேஜ்மெண்ட்டுக்கு முந்தின நாள் வருது. நம்ம மாப்பிள ஃபோட்டோ பார்க்கவே இல்லலண்ணே. ஐயோ! எங்க அப்பா அன்னைக்கே பாருன்னு சொன்னாங்க. நான் தான் கொழுப்பு புடிச்சு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி என்கேஜ்மெண்ட் முந்தின நாள் உங்க அப்பாட்ட போய் கேட்கவும் முடியாது. அவங்க செம்ம பிஸியா இருக்காங்க. உங்களால உங்க அப்பாவ கூட பார்க்க முடியல. உங்க அப்பா ஃபோன தவிர அந்த ஃபோட்டோ வேற யார்கிட்டயுமே கிடையாது. உங்க அம்மாட்ட கேட்குறீங்க, "அம்மா மாப்பிள எப்படிம்மா இருந்தான்? இங்க பாரும்மா மாப்பிள சூப்பரா இருக்கான். நாளைக்கு தான் என்கேஜ்மெண்ட் தானே. நீ வந்து பாரு மாப்பிள எப்படி இருக்கான்னு" சொல்லிட்டு. "அப்படியா?" அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கேவலமா ரியாக்ஷன் குடுக்குறீங்க. அப்புறம் யோசிக்கிறீங்க, எவ்வளோ அழகா இருந்தாலும் அவனுக்கு ஈக்குவலா வர முடியுமா யாராச்சு? அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ளே நீங்க யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு அப்படியே மறுநாள் ஆகுது. உங்களுக்கு மெகந்தி, மேக்கப்பு எல்லாமே சொல்லிட்டு ஆக்சுவலி எல்லாமே போட்டு விடுறாங்க. நீங்க வந்து ஒரு க்யூட்டா ஒரு சாரி கட்டியிருக்கீங்க. கட்டினோனே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கிட்ட டைமிங் வந்து ஒரு 6:00 ஈவினிங் போல தான் நடக்குது. அப்புறம் நீங்க வந்து எப்படின்னா, சாரி வாங்குறதுக்காக இப்போ உங்களுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க எடுத்துட்டு வந்த சாரிய குடுக்குறதுக்காக, "பொண்ண வர சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. நீங்க அந்தால ஆக்சுவலி போறீங்க. நீங்க இதுவரை நீங்க மாப்பிள்ளைய பார்க்கல. போறீங்க. போயிட்டு அப்போ வந்து நீங்க வேங்கிட்டு, இந்த சைடு இப்படி திரும்புறீங்க. உங்க கண்ணு 2ம் அப்படி வியர்ட் ஆகுது. ஏன்னா, அந்த சைடு கோட் ஷூட் போட்டு ஒரு போஸா நிக்கிறாங்க. அப்படியே ஒரு செகண்ட் நீங்க பிளிங்க் பிளிங்க் கூட பண்ணல. அப்படியே அந்த பெர்சன பார்க்குறீங்க. இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஐயோ! இவன் ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தக்காரங்களா? எதுக்கு என்னைய போட்டு கடவுள் இப்படி சோதிக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஹேங் ஆயி நிக்கிறீங்க அந்த இடத்துலயே. டக்குனு உங்களுடைய சிஸ்டரோ யாரோ ஒருத்தங்க வந்து, "ஏய் எதுக்குடி மாப்பிள்ளைய அப்படி லுக் விடுற?" அப்படின்னோனே டப்புன்னு அந்த பொண்ண திரும்பி பார்க்குறீங்க. "எது மாப்பிள்ளையா? ஆமா, நீ மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்க்கவே இல்லையாடி பைத்தியம்? என்ட்ட கேட்டா கூட தந்திருப்பேனே. அதான்டி உனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை. அவன் பேரு ஜங்குக்கு" அப்படின்னோனே, ஆன்னு நீங்க வாய பொளந்துட்டீங்கன்னே சொல்லிக்கலாம். "ஏய் என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி கேவலமா ரியாக்ஷன் குடுக்க? தயவுசெய்து க்யூட்டுன்னு நெனச்சு இத மட்டும் குடுத்துறாத." ஆ இல்ல இல்லன்னு சொல்லிட்டு நீங்க அத வேங்கிட்டு நீங்க கடகடன்னு ரூமுக்கு போயிட்டீங்க. ரூம்ல போயிட்டு ஆக்சுவலி உங்களுக்கு ட்ரெஸ் மாத்தணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்களா? எனக்கு எனக்கு 5 நிமிஷம் எனக்கு ரெஸ்ட் ரூம் எனக்கு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கை கால்லாம் படபடன்னு நடுங்குது. எனக்கு எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைமிங் குடுக்க முடியுமா? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க ஓடிட்டீங்க. அதுக்குள்ள உட்காந்துட்டு, "ஜங்குக்கா? அவனா? அவன் எப்படி? எனக்கு கல்யாணம் பண்றானா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம்.
அப்புறம் 2 செகண்ட் கழிச்சு உங்க கதவ தட்டுறாங்க. "ஏய் நல்ல டைம் போக போகுதுடி சீக்கிரம் வா" அப்படின்னோனே, வந்துட்டு வந்து சொல்லிட்டு ஆக்சுவலி சாரீலாம் வேர் பண்ணி விட்றாங்க. உங்க மூஞ்சில அப்படி ஒரு சந்தோஷம்னே சொல்லிக்கலாம். மூஞ்சி ஃபுல்லா பல்லா தான் இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலி உங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருப்போம்ல, "ஏய் என்னடி இப்போ என்ன மூஞ்சி ஃபுல்லா ஒரே பல்லா இருக்கு. மாப்பிள்ளை என்ன ரொம்ப புடிச்சிருக்கா? பின்ன அவன பார்த்தா யாருக்கு பிடிக்காம இருக்கும்?" அப்படிங்கிற மாதிரியே எல்லாரும் உங்கள கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க சாரீலாம் ஃபுல்லா வேர் பண்ணோனே, உங்க அப்பா தான் ஆக்சுவலி உங்ககிட்ட வராங்க. உங்கள பார்க்குறாங்க ஆக்சுவலி. நீங்க வந்து அந்த சாரீல ரொம்ப க்யூட்டா இருக்கீங்க. டக்குன்னு வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, "மாப்பிள புடிச்சிருக்காம்மா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஐயய்யோ! இப்ப நான் என்ன சொல்லுவேன்? சிரிச்சு கிரிச்சு அழுதுறாத கண்டுபிடிச்சிருவாங்கன்னோனே நீங்க அதனால பக்கத்துல இருக்கவங்கலாம் கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப மாப்பிள்ளைய புடிச்சு போச்சு. மாப்பிள்ளைய பார்த்து பேன்னு பார்த்தவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. உங்க அப்பா சிரிச்சுட்டே ஆக்சுவலி வெளில போயிட்டாங்க. அப்புறம் வெளிலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. "ஏய் பொண்ணு ரெடி ஆயிட்டாங்களா? சீக்கிரம் கூட்டு வாங்க" அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்கள கூப்பிட்டு வாராங்க. கூப்பிட்டு வந்து அங்க ஒரு ஸ்டேஜ் மாரி போட்டிருக்கீங்க போல. உங்க வீட்ல தான் நடக்குது. அங்க கொண்டு வந்து ஜக்கு கிட்ட உங்கள நிப்பாட்டுறாங்க. அவ்வளோதான். உங்க ஹார்ட் பீட்டு பட 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 படன்னு துடிக்குது. என்னடா என் ஹார்ட் பீட்டியா இப்படி துடிக்குது? ஐயோ! இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உங்க கையெல்லாம் வேர்த்து கொட்டுற மாரி இருக்கு. கையில கர்ச்சீப் வச்சிருக்கீங்க. நீங்க சத்தியமா எக்ஸ்பெக்ட்டே பண்ணாத ஒரு விஷயம் இப்போ உங்க லைஃப்ல நடக்குது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ! எனக்கு அப்படி சொல்லிட்டு, ஒரு வேளை நான் ட்ரீம்ல ஏதோ இருக்கேனா? நான் ஒரு வாட்டி திரும்பி பார்த்துக்கிடுதேன். இவன் இந்த ஜங்குக் தானா? அப்படின்னு சொல்லிட்டு, அவன ஒரு செகண்ட் இப்படி திரும்புறீங்க. திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்கள ஒரு புருவத்த தூக்கிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரிங்க. "ஆ ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லிட்டு நீங்க டக்குன்னு குனிஞ்சிட்டீங்க அந்த சைடு. ஐயோ! அவன்தான், அவன்தான், அவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசுக்குள்ள, ஐயோ! இப்ப என்னால ஸ்மைல் கூட பண்ண முடியலையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட நிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என்ன பண்ணிட்டான்னா, டக்குன்னு உங்க கைய ஹோல்ட் பண்ணிட்டான். அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணிட்டான். உங்களுக்கு ஒரு செகண்டு விட்டா ஹார்ட் வெடிச்சிரும் போலயே உங்களுக்கு. சும்மாவே ஹார்ட் பீட் எகிறிக்கிட்டு இருக்கு. இதில வேற உங்க கைய வேற புடிச்சுட்டானா, அவன் உங்ககிட்ட மெதுவா வந்து கேட்குறான். "ஏன்டி கை இவ்ளோ ஜில்லுன்னு இருக்கு? ஏன் இவ்ளோ பயப்படுற? என்கேஜ்மெண்ட் தானே?" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறான். டேய் தயவுசெய்து நீ கிட்ட வந்தாலே ஹார்ட் பீட் இப்படி இருக்குடா. நீ இதில வேற ஹஸ்கில வேற பேசாதடாங்கிற மாரியே எப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, முக்கவும் முடியல, முழுங்கவும் முடியலங்கிற மாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஒழுங்கா மாப்பிள ஃபோட்டோவ முன்னாடியே வந்து அவ கூட ஏதாச்சும் ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பேன். இப்படி ஒரு சீனா நடக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப நான் என்ன செய்வேன்? அப்படிங்கிற மாரி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்து இப்படி என்கேஜ்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து சூப்பரா நடக்கு. ஜங்கு கையில உங்களுக்கு வந்து ரிங் போட்ட போறப்ப கூட உங்க கை கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுது. அவன் டக்குனு உங்க கைய புடிச்சு, "ஏன் இவ்வளோ நடுக்கம்?" அப்படிங்கிற மாரி அவன் உங்க கைய புடிக்கிறான். டேய் ஒவ்வொன்னும் நீ பண்ண பண்ண தான்டா எனக்கு ரொம்ப இதாகுதுங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவன் ரொம்ப க்யூட்டா ஸ்மைல் பண்றான் உங்கள பார்த்து. அப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு நீங்க ஆக்சுவலி வந்துட்டீங்க. ஜங்குக்கோட ஃபோன் நம்பரு, உங்களோட ஃபோன் நம்பரு ஜங்குக் கிட்ட அப்படி சொல்லிட்டு ஸ்வாப்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீட்டுக்கு வந்தோனே ஐ மீன் ரிலேஷன்லாம் இருக்கிறாங்க ஒன் டே. அப்புறம் மறுநாள் ஆகுது. அப்புறம் ரிலேஷன்லாம் எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேலை பார்க்கவே ஓடல. அந்த என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவே வச்சு பார்க்குறீங்க. உண்மையிலே இது இந்த ஜங்குக்கு தானா? இல்ல வேற எவனுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆக்சுவலி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆக்சுவலி யோசிச்சு பார்க்குறீங்க. நீங்க வந்து ஒரு காலேஜ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி தான். நீங்க ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறீங்க. போம்போது அப்போ வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் டே சொல்ல முடியாது. ஒரு 6 மந்த் கிட்ட ஒரு ரெய்னி டேஸ் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ கீழலாம் அங்கங்க தண்ணி வந்து அங்கங்க கிடக்கும் பார்த்தீங்களா? அப்போ போய்கிட்டு இருக்கும்போது, நீங்க வந்து பக்கத்துல ஒரு தண்ணி கிடக்குது. ஒரு லாரி மாரி ஒண்ணு வரும் போல, வந்துகிட்டு இருக்கு. நீங்க அத கவனிக்கல. ஃபோன் பேசி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அது ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு போயிரும் அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, டக்குனு ஒரு பெர்சன் வந்து உங்க கைய புடிச்சு இழுத்து, அந்த உள்ள தள்ளி நின்னா தண்ணி அடிக்காது. ஆனா அந்த இடத்துல நின்னா கண்டிப்பா தண்ணி அடிக்கும் அப்படிங்கிறதால, உள்ள புடிச்சு இழுத்த மாரி இருக்கு. ஒரு கடை மாரி இருக்கு. அதுக்குள்ள பிடிச்சு இழுத்த மாரி இருக்கு. நீங்க டப்புனு அந்த செகண்ட் தான் அந்த பெர்சனோட ஃபேஸ பார்க்குறீங்க.
அப்படி பேன்னு நீங்க ஆக்சுவலி பார்க்குறீங்க. அது யாரு ஆக்சுவலின்னா, அது ஜங்குக்கு. அவன் வந்து சீனியர் டிகிரி ஐ மீன் மாஸ்டர் டிகிரி போட்டுக்கிட்டு இருக்கான் ஜங்குக் வந்து. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படிங்கிற மாரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அதனால அவனோட ஃபேஸ பார்க்குறீங்க. ரோட்ல நின்னா ஃபோன் பேசுவ. இப்போ மட்டும் நீ அங்க நின்னுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவன் உன் மேல தண்ணி அடிச்சுட்டு போயிருப்பான். உன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லா கரையாயிருக்கும். அப்புறம் எப்படி நீ காலேஜுக்குள்ள போவ? பார்த்து ரோட்ல நிக்கும்போது ஃபோன் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டா ஜங்குக் பேசிட்டு போறான். நீங்க அப்படியே அவன பேன்னு பார்க்குறீங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் வந்து கேட்குறீங்க. யார்டி அவன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விசாரிக்க சொல்றீங்க. அப்புறம் தான் எல்லாரும் விசாரிக்கிறாங்க. ஏய் இவன் வந்து இந்த மாதிரி ஜங்குக்குடி அவனோட நேமு. அவன் மாஸ்டர் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கானா? அவன் ஆக்சுவலி மாஸ்டர் டிகிரி போடுறதுல அவன் ஃபர்ஸ்ட் இயர். நீங்க வந்து யூஜி படிக்கிறதுல ஃபர்ஸ்ட் இயர். ஏதோ டிகிரி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாரி தான். இவன் எப்புட்ரி இவ்வளோ நாள் என் கண்ல படாம இருந்தான்? அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டே அப்படியே ஃபுல்லா எப்படின்னா, அப்புறம் ஃபுல்லா ஜங்குக் பின்னாடியே நீங்க சுத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா ஜங்குக்கு தெரியாம தான் அவன ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அவன ரொம்ப சைட் அடிப்பீங்க. நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. நீங்க ரொம்ப அவன்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு அவ்ளோ பயம். நீங்க ஒரு ரிசர்வ்டு பெர்சன்னே சொல்லிக்கலாம். டக்குன்னு ஒருத்தவங்க கிட்டவே பேசிக்கிட மாட்டீங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட மாட்டீங்க. அதுவே அவன்கிட்ட உங்கள வந்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ரொம்ப தடுத்துச்சுன்னே சொல்லிக்கலாம். ஒரு நாள் காலேஜ் வந்து ஆனுவல் டே அப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஜங்குக் வந்து ரொம்ப க்யூட்டா ட்ரெஸ் போட்டிருக்கான். ஸ்டேஜ்லலாம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றான். நீங்க அவன பேன்னு பார்க்குறீங்க. அப்போ வந்து இப்போ ஜங்குக்கு என்ன நீங்க மட்டுமா லவ் பண்ணுவீங்க? காலேஜில இருக்க எத்தனை பேர் லவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவன் கிளாஸ்ல எப்படின்னா, நீங்க வந்து இன்னைக்கு அவன்கிட்ட பேசவாச்சும் செஞ்சிரலாம். எப்படி சொல்ல ஒரு ப்ரப்போஸ்லாம் நீங்க பண்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. அட்லீஸ்ட் இவன்கிட்ட பேசி நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டா ஆயிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்கு கிட்ட தேடி தேடி போறீங்க. ஐ மீன் எப்படின்னா, தேடி போம்போது உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா, ஜங்குக்க பார்த்து பேசலாம். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படிங்கிற மாரி நீங்க நினைக்கிறீங்க. அப்போ வந்து அவனையும் நீங்க பார்த்துட்டீங்க. தூர தள்ளி பிள்ளை ஃபோன் பேசிக்கிட்டு நிக்கான். ஜங்குக்க பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்க குடுகுடுன்னு ஓடி போய் அவன் வந்து எப்படின்னா, அந்த சைடு நிற்கிறான். நீங்க வந்து நீங்க இந்த சைடு இந்த புதர் ஒரு மரம்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி போனா அவனை பார்த்துக்கலாம். நான் அவன் உங்கள பார்க்கல. நீங்க வந்து ஆனா அவன் என்ன பேசுறான்னு கேட்குது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். வச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணுது. எனக்கு உன்னோட ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜங்குக்கு ஆக்சுவலி ரொம்ப பவ்யமா ப்ரப்போஸ் பண்ணுது. இப்படி ஜங்குக்கு ஒரு செகண்ட் இப்படி பார்க்குறான். டக்குன்னு ஸ்மைல் பண்ணிட்டான். அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த ஹார்ட்டே உடஞ்சி போச்சுன்னே சொல்லிக்கலாம். ரொம்ப ஒரு ஹார்ட் ப்ரோக்கிங் மூமெண்ட்டாக அன்றைக்கி ஆக்சுவலி ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டை உங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னே தெரியல. நீங்கள் போய் அவன்கிட்ட பேசலான்னு நினைக்கும்போது இப்படி ஒரு மூமெண்ட்டை நீங்கள் ஆக்சுவலி பார்த்துட்டீங்க. அவன் டக்குன்னு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பூவை அவன் வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த பொண்ணு அவங்க கேங்கெல்லாம் கூட்டு சிரிக்குது. ஏய் ஜங்குக்கு ஒரு வழியாக எனக்கு ஓகே சொல்லிட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுது சிரிக்குது. இப்படி பார்த்துட்டே நீங்கள் எப்படி ஸ்டாச்சு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே அவன் ஆக்சுவலி முன்னாடி ஸ்டேஜில் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கிறதால அவன் அப்படியே நிற்கிறான். அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர் வருது. ஜங்குக்கு வந்து நமக்கு கிடைக்க மாட்டான், அதான் இன்னொரு பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு. ஏன்னா கீழேருந்து அந்த பொண்ணும் சிரிக்குது, ஜங்குக்கும் சிரிக்கான். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் கமிட்டட் சொல்லிட்டு காலேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஜங்கு கொஞ்சம் ஃபேமாக உள்ளவன் அப்படிங்கிறதால உங்களுக்கு தான் ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கிங்காக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்டெல்லாம் சொல்கிறீங்க, அவங்கலாம் எல்லோரும் அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி விடுடி, யாருக்கு என்ன கிடைக்குன்னு நினைக்க நீ இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு விட்றாங்க. நீங்களும் ஆமாம் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆக்சுவலி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து ஜங்குக்கு அந்த 1 இயர் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் செகண்ட் இயர் படிக்கும்போது அவன் லாஸ்ட் இயர் படித்தான். ஃபுல்லாக அந்த பொண்ணு கூட தான் சுற்றுறான் வைக்கிறான். நீங்களே நீங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணுவீங்க. ஜங்குக்கு இருக்க இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் அவாய்ட் அவங்க உங்கள் கண்ணிலே நிறைய வாட்டி மாட்டியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு சுற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்படி உட்காந்து உங்களுக்கு ரொம்ப எப்போண்டா அவன் இந்த காலேஜை விட்டு போவான் அந்த அளவுக்கு நீங்கள் இரிட்டேட் ஆகிட்டீங்க. அப்புறம் அந்த காலேஜ் லாஸ்ட் நாள் நீங்கள் எப்படி ஜங்குக்க பார்க்குறீங்க. அப்புறம் லாஸ்ட் நாள் நீங்கள் பார்க்கும்போது
ஜங்குக் கிட்ட நீங்க பேசுறீங்க. ஐ மீன் அவன் உங்கள ஞாபகம் வச்சு உங்ககிட்ட பேசுறான். அவன் உங்கள நெறைய வாட்டி பார்த்துருப்பான் போல, நீங்க அங்கங்க நிக்கிறத. லாஸ்ட் நாளுங்கும்போது உங்ககிட்ட பேசுறான் வந்து. "எப்டி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். "ஆ நல்லா இருக்கேன்." "நீ ஏன் எப்பவுமே அங்கங்க அப்பா என்னைய பார்க்குற? தெரிஞ்சவங்கன்னு நெனைக்கிற. ஏன் என்கிட்ட வந்து பேச வேண்டியது தானே? ன் நான் நான் உங்கள்ட்ட பேசணும்னு வரணும்னு நெனச்சத நீங்க பார்த்தீங்களா?" நான் பார்த்துருக்கேனே. நீ 2, 3 டைம் வந்து பேசணும்னு நெனைக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனா நீ தான் என்னைய பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் பக்கத்துல வருவ, அந்தால ஓடி போயிருவ. அப்புறம் இந்த 1 இயர் என்னன்னே தெரியல. என்னை கண்டுக்காத மாதிரி நீ போன. நானும் என்னோட ரிலேஷன்ஷிப்ல நானும் கமிட் ஆயிட்டேன். அப்படிங்கிறதால தான் என்னால உன்கிட்ட பேச முடியல. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்ககிட்ட ரொம்ப க்யூட்டா பேசுறான். அவன் ரொம்ப க்யூட்டா பேசுனதுலே உங்க மனசு எப்படி இளகிட்டுனா, பரவால்ல அவனோட லைஃப் ஹாப்பியா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்புறம் வந்து ஜங்குக்கு உங்ககிட்ட அவனோட ஃபோன் நம்பர் குடுக்குறான். ஐ மீன் எது பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோன் நம்பர் குடுக்குறான். பட் நீங்கள் ஜங்குக்கு கால் பண்ணவே இல்லை. ஏன்னா நீங்கள் நினச்ச விஷயம் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் ஜங்குக்கு பார்க்கவே கூடாது, அவன்கிட்ட எந்த ஒரு கான்டாக்டும் நான் வைக்கக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்புறம் தான் யோசிக்கிறீங்க, அவன் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு சொன்னான். எனக்கு 23 ஆகுதுன்னா அவனுக்கு கண்டிப்பாக ஒரு 27 இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் கிட்ட இருக்கும். அந்த 5 இயர்ஸில் 2 பேருக்கும் நடுவுல என்ன நடந்தது? அவன் ஒரு வேளை இன்கேஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான் அப்படின்னா, அவனுக்கு 25 டேஸில் மேரேஜ் பண்ணோன்னா, அவளே மேரேஜ் பண்ணியிருக்கலாமே! அப்படின்னு சொல்லும்போது டக்குனு உங்கள் ஃபோன் ஆக்சுவலி ரிங் ஆகுது. "அம்மே" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஃபோனை எடுக்கிறீங்க. எடுத்தோடனே ஹலோ அப்படின்னு ஹலோ அப்படின்னு ஜங்குக்கு பேசுகிறான். "என்ன பண்ணுற? எது பண்ணுற?" அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். கேட்டோடனே நான் நான் சும்மா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. "ஏன் நீ எனக்கு ஃபோனே பண்ணல?" "இல்லை நான் உங்கள் நம்பர் எனக்கு நேற்று தானே கிடச்சிது." "ஓ, என் நம்பர் உனக்கு நேற்று தான் கிடச்சிதா?" அப்படிங்கான். நீங்கள் பார்க்குறீங்க. செகண்ட் இயர் படிக்கும்போது உனக்கு லாஸ்ட்டாக என் நம்பர் நான் எழுதி கொடுத்துட்டு போனோம்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு செகண்டு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுட்டு, உங்களுக்கு என்னைய ஞாபகம் இருக்கா? ஏய் நல்ல ஞாபகம் இருக்குடி உன்னைய. அன்னைக்கு நீ உன் மேலே சவதிப்பட்டது கூடயே நான் தானே உனக்கு இது பண்ணி சவதிப்பட போனது கூட உன்னை நான் தானே காப்பாற்றினேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உன்னோட நேம் ஒய்யனா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறான் ஜங்குக்கு. அதெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு பழசு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது. ஜங்குக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான். அதுவே அவனே அவன் வாயால் சொல்லியிருக்கான் அப்படின்னோடனே, நீங்க அந்தால யோசிக்கிறீங்க. நீங்க உடனே கேட்டுட்டீங்க. நீங்க தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கல்ல. ஏன் நீங்க அவங்களே கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது தானே? எதுக்கு உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்ல தயங்குறீங்களா? இல்ல நீங்க இன்னுமே அவங்கள லவ் பண்றீங்களா? பரவால்ல. நீங்க வந்து அவங்கள லவ் பண்ணீங்கன்னா, அவங்களே நீங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனை இல்ல. நான் வேணா ஃபேமிலி கிட்ட சொல்லி சமாளிக்கிறேன். அப்டின்னோனே ஜங்குக் டக்குன்னு ஃபோன வச்சுட்டான். உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. ஐயோ! இவன்கிட்ட நம்ம என்ன சொன்னோன்னே சொல்லிட்டு இவன் டக்குன்னு ஃபோன வச்சுட்டான். ஐயோ! இது கோவப்பட்டானான்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஃபோன அடிச்சு அடிச்சு பார்க்குறீங்க. அவன் பிக் பண்ணவே இல்ல. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஜங்குக் பிக் பண்ணவே இல்ல உங்க கால. மறுநாள் காலையில ஒரு 8:00 இருக்கும். எந்திரிக்கலாம் இல்ல. ஆக்சுவலி நீங்க முந்தின நாள் ஒரு செகண்ட் ஷிஃப்ட் மாரி பார்த்துருப்பீங்க போல. 11, 11:30 வரை உங்களுக்கு ஒர்க் இருந்திருக்கும் அப்டி சொல்லிட்டு, ஒரு அன்னைக்கெல்லாம் ஒரு 10:30 அப்படிங்கிற மாரி தான் எந்திப்பீங்க. அதனால 8:00 வரை எந்திக்கல. ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு வந்திருப்பான் போல. உங்க அம்மா தான் வந்து எழுப்புறாங்க. "ஏய் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காங்கடி. எந்திரிச்சு சீக்கிரம் கிளம்பி வா" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. "எது ஜங்குக்கு வந்திருக்கானா?" அப்படின்னோனே உங்க அம்மா உங்க தலையில ஒரு அடி அடிக்கும். "என்னடி ஜங்குக்குங்க? மரியாதையா அவங்க இவங்கன்னு பேச பழகு. அவ பேர சொல்லி சொல்ற. என்னமோ அவன் கூட படிச்சவன் மாதிரி." அப்படிங்கும்போது சரி அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு கிளம்புறீங்க. நீங்கள் மேலேருந்து ஆக்சுவலி கிளம்பி வாரீங்க. எப்படி ஜங்குக்கு பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே நடந்து வாரீங்க 2 பேரும். அப்புறம் வந்து உங்ககிட்ட கேட்குறான், "கொஞ்சம் வெளியில் போகணும் நீ கிளம்பு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் நீங்கள் வந்து கடகடன்னு கிளம்பிட்டு உங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்டலாம் சொல்லிட்டு ஜங்குக்கு ஆக்சுவலி உங்களை கூப்பிட்டு போகிறான் காரில் தான். ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது? நேற்று ஃபுல்லாக அவன் பேசவே இல்லை. திடீர்னு காலையில வந்து நம்மள எங்க கூட்டிட்டு போறான் அப்படின்னோனே, டக்குன்னு அவன பார்த்து கேட்குறீங்க. "இல்ல நான் எதுவும் உங்ககிட்ட தப்பா எதுவும் கேட்டுட்டேனா? நான் அப்படி எதுவும் கேட்டுட்டோம்னா என்னைய மன்னிச்சுக்கோங்க.
எனக்கு நீங்க லாஸ்ட்டா பேசினது வர ஞாபகம் இருக்கு. நான் அதனால தான் நான் அப்படி கேட்டுட்டேன். யாரோட லைஃப்குள்ளேயும் நம்ம போக்கூடாதுல்ல. அப்படின்னோடனே டக்குன்னு ஜங்குக்கு ஒரு செகண்ட் பிரேக் போட்டு நிற்கிறான். ஐ மீன் நீங்க இந்த வார்த்தைய சொன்ன உடனே, அவன் வந்து சீட் பெல்ட் போட்டிருப்பான் பார்த்தீங்களா? அத எடுத்துட்டு உங்க கிட்ட வரான். உங்க க்ளோஸா வரான். யாரோட லைஃப்னா நீ என்ன மென்ஷன் பண்ற? அப்படின்ட்டுன்னு. இல்ல நான் உங்களோட லைஃப சொன்னேன் அப்படின்னோனே, ஜங்குக்கு வந்து டப்புன்னு உங்க லிப்ஸ பிடிச்சு இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பண்றான் இவன்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக்க புஷ் பண்ண பார்க்குறீங்க. அவன் டக்குன்னு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு எந்திரிச்சுட்டான். ஐ மீன் உங்ககிட்ட இருந்து அவனோட சீட்டுக்கு போயிட்டான். இங்க பாரு, அப்போ எனக்கு நடந்த விஷயம் ஒரு பாஸ்ட். அந்த பாஸ்ட்ட வந்து நான் நினைக்கணும்னு நினைக்கவே இல்ல. தயவு செய்து அது என்னாச்சு, ஏதாச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காத. உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. உங் எங்க அப்பா வந்து உன்னோட ஃபோட்டோ காமிக்கும்போதே எனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் ஒய்யன்னு. என்னுடைய பாஸ்ட் எல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்கிட்ட எல்லாமே கிளாரிஃபை பண்ணணும்னு தான் நெனச்சேன். ஆனா எனக்கு வந்து அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்கிறது தெரியல. "அத பத்தி தயவுசெய்து பேசாத" அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறான். நீங்க இவங்களுக்கு வந்து ஒரு மொட்டையும் கடிமா இந்த மாதிரி இருக்கு. ஒரு தலையும் புரியாம, ஒண்ணு இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி ஒரு ரீசன்னால பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னா கூட முடிஞ்சுது. அதுவும் இல்லாம, இதுவும் இல்லாம இவன் இப்படி பேசினான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? "என்னடா இது?" அப்படிங்கிற மாரி தானே இருக்கும். உங்களுக்கு மண்டைய வெடிச்சிரும் போல. நீங்க வந்து இல்ல, நீங்க வந்து ரீசன் சொல்லுங்க. எதுக்காக வந்து இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாரி நீங்க தயவுசெய்து ரீசன் சொல்லுங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் அவன்கிட்ட நீங்க நோண்டி நோண்டி கேட்குறீங்க. அப்புறம் தான் ஜக்குக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்றான். எங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஆஃப்டர் எப்படி சொல்லலாம், காலேஜ் லைஃப்க்கு அப்புறம் நல்லா தான் போச்சு ரிலேஷன்ஷிப். ஒரு 1 இயர் 1 1/2 இயர்ஸ் நல்லா தான் போச்சு. ஆனா, அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு விஷயம் செட் ஆகாத மாதிரியே தோணுச்சு. அவ என்னைய ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா. அது ஏன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் போய் அவகிட்ட கேட்டேன். "என்னை ஏன் ரொம்ப அவாய்ட் பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்டேன். அவ என்கிட்ட சொன்னா, "உன்னைய கல்யாணம் பண்ண முடியாது ஜங்குக். ஏன்னா எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க." ஏன்னா, அவ வந்து ரொம்ப வசதியானவா. எங்களுடைய ரேஞ்சுக்கு வந்து ஐ மீன் அவன் சொல்றான். என்னோட ரேஞ்சுக்கு அவங்க வந்து இறங்கி வரமாட்டாங்க. எங்க அம்மா, அப்பா கிட்ட நான் சொல்லும்போது என்கிட்ட நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. "நீ இப்படி வாழ்ந்தவா, அப்படி வாழ்ந்தவா, நீ அப்படி இருந்தா நீ எப்படி போய் வாழுவ?" அப்படிங்கிற மாரிலாம் நெறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னாங்க. பொதுவா ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி நம்மளால இப்படி வாழ முடியாதேன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் பிரியறதுக்கு டீசெண்டாக இப்போவுமே பிரிஞ்சிடலாம்ல ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஆக்சுவலி சொல்லியிருக்கும் போல். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அவன் அவ்வளோ சொல்லியிருப்பான், அவனை நான் அப்படிலாம் விட மாட்டேன், நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு ஆக்சுவலி எப்படின்னா செலவு பண்ணுற டீட்டெயிலை சொல்லுது. "இந்த அளவுக்கு உன்னால சம்பாதிக்க முடியுமா ஜங்குக்? நீயே சொல்லு." அப்படின்னு சொன்னோனே ஜங்குக்கு அந்த பொண்ணோட கைய விட்டுருப்பான். அப்புறம் அந்த பொண்ணும் போயிருக்கும், ஜங்குக்கும் போயிருக்கும். இதான் நடந்திருக்கும். நான் அவள பார்த்து நான் ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். நான் அதுக்கப்புறம் பார்க்கல. அவளுக்கு மேபி கல்யாணம் கூட ஆயிருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்றான். அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. என்னடா மணிக்காக ஒருத்தங்கள விட்டுட்டு போவாங்களா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. டக்குன்னு ஜங்குக்கோட கைய புடிக்கிறீங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கவா? அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவன் என்ன அப்படிங்கிற மாரி உங்களோட ஃபேஸ பார்க்குறான். இன்னுமே அந்த பொண்ணு உங்களோட மனசுல இருக்காளா? அப்படின்னு கேட்குறீங்க. அவன் எப்படியோ ஒரு செகண்ட் உங்க மூஞ்ச பார்த்து, "நீ கேட்குறது நியாயமான கொஸ்டின் தான். தனக்கு ஹஸ்பண்டா வர்றவங்க வந்து அவங்க ஆல்ரெடி முன்னாடியே லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பொண்ணாலயும் தாங்கிக்க முடியாது தான். ஆனா, நான் அவள இப்போ லவ் பண்றேனா இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு என்ட்ட ஆன்சர் இல்ல. ஆனா, அவள வந்து மறுபடியும் என் லைஃப்ல நான் கொண்டு வரணும்னு நெனைப்பேனா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா சத்தியமா இல்ல. எனக்கு உன்னைய ரொம்ப புடிச்சிருக்கு ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க எப்படியும் அவன பார்த்து ஒரு லுக் விடுறீங்க. சும்மா சொல்லாதீங்க. உங்களுடைய மனசுல இன்னும் அவ தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவன் எப்படியும் உங்கள பார்க்குறான்.
நீங்க எந்த சொன்னீங்க, "நான் வேணா அவங்ககிட்ட பேசி பார்க்கவா? நீங்க இவ்ளோ ஃபீலிங்கா பேசுறீங்க. எனக்கு என் லைஃப்ப நெனச்சா பயமா இருக்கு. நீங்க நீங்க வந்து இப்டி இருக்க நீங்க நாளைக்கு வந்து இன்கேஸ் அவ உங்க முன்னாடி வந்து நின்னா அப்டின்னா, நீங்க வந்து அவளுடைய ரூட்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்க கண்ணுல அவ மேல இருக்க பாசம் தான் தெரியுது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க அந்த கார விட்டு ஆக்சுவலி இறங்கி நீங்க வந்து நடந்து போறீங்க. ஏன்னா, உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜங்குக்கு வந்து அந்த ஃபீலிங்கா பேசினத. ஏன்னா, இது எப்படி சொல்ல? ஏன்னா, நீங்க ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ண ஒரு பெர்சன். ஒரு வாட்டி இந்த ஹார்ட் ப்ரோக்கிங் மூமெண்ட்ட நீங்க பார்த்துருப்பீங்க. பேக் டூ அதே ஹார்ட் ப்ரோக்கிங் மூமெண்ட் உங்க லைஃப்ல நடந்துருமோன்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறீங்க. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி பார்த்து முழிக்கிறீங்கன்னே அப்படியே போறீங்க. போனதுக்கப்புறம் சங்குக்கு தான் உங்க பின்னாடி வந்து தர தரன்னு உங்க கைய புடிச்சு மறுபடியும் இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து உங்கள கார்ல உட்கார வைக்கிறான். "ஏய்! நீ என்னடி பேசுற? உனக்கும் எனக்கும் எல்லார் முன்னாடியும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. அது தெரியும்லா? என்னம்மா பேசுற நீனு? என்கேஜ்மெண்ட் தானே ஆயிருக்கு. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கலையே! இல்ல இன்னும் 2 குழந்தைங்க பிறக்கலையே!" எனக்கு எனக்கு வந்து உங்களுக்கு நெறைய ட்ரீம் இருக்கிற மாரி எனக்கும் நெறைய ட்ரீம் இருக்கு ஜங்குக். எனக்கு வர பெர்சன் வந்து என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஆனா நீங்க சும்மா அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்கங்கிறதுக்காக தான் நீங்க அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் இறங்கி எதுவா இருந்தாலும் நீங்க யோசிச்சு சொல்லுங்க. தயவுசெய்து நீங்களே உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிருங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டீங்க. இப்படி ஒரு 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன கிளாஷ் ஆன மாரியே ஆயிட்டு இது. அவன் வந்து ஒரு வார்த்தைக்கு கூட இல்ல, அவ என் மனசுல இல்ல, அப்படிங்கிற மாரி கூட சொல்ல மாட்டுக்கானே! அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு கில்ட்டி ஃபீலிங்லயே இருக்கலாம். லைஃப் ஏன்டா இப்படி இருக்கு? ஒரு சர்ப்ரைஸா அவன வந்து உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிச்சு. அந்த என்கேஜ்மெண்ட் பண்ண வச்சது. இப்படி அவனோட ஃபோட்டோவே நீங்க பார்க்குறீங்க. உங்க மனசெல்லாம் அவ்ளோ ஹர்ட் ஆகுது. உங்க கண்லேருந்து கண்ணீரா வருது. நீங்க யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க அவன ரொம்ப லவ் பண்றீங்க. இன்கேஸ் இந்த கல்யாணம் நடந்து, நாளைக்கு அவ வந்து நின்னா அப்டின்னா, இவன் அவனோட பக்கம் போயிட்டா அப்டின்னா, என்னோட லைஃப் என்ன ஆகும்? என்னுடைய மனசு என்ன ஆகும்? எனக்கு என்னுடைய செல்ஃப் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற மாரி நீங்க யோசிக்கிறீங்க. அப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. ஜங்குக் சொன்ன நெறைய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருந்தோம்னா, லைஃப் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம தான் ஏதாச்சும் ஒரு படி மேல எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்ட்டு, டக்குன்னு நெறைய பேர்ட்ட ஆக்சுவலி விசாரிக்கீங்க. அந்த 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 லவ்வர் அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணுது? ஏது பண்ணுதுங்கிற மாரி நெறைய பேர்ட்ட விசாரிக்கிறீங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு ரொம்ப பக்கத்துல இந்த மாரி தான் இருக்கு. உங்களுக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான். நீங்க மறுநாள் காலையில கடகடன்னு கிளம்புறீங்க. கிளம்பி டைரக்ட்டா அந்த பொண்ண தான் ஆக்சுவலி பார்க்க போறீங்க. போனோனே அந்த பொண்ணு இப்படியே உங்கள பார்த்துட்டு டக்குன்னு ஃபேஸ திருப்பிக்கிட்டு, "ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." "என்ன பேசணும்?" "எனக்கு யார்கிட்டயும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. தயவுசெய்து வெளில போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாரி பேசுது. "ஏங்க ஒரு நிமிஷங்க நான் பேசுறத கொஞ்சம் கேட்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்க வந்து சொல்லிட்டு ஐ மீன் சொல்லிட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு வாரீங்க. உங்களுக்கும் ஜங்குக்கும் நடுவுல என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குது. ஆக்சுவலி நீங்க கேட்குறீங்க. அந்த பொண்ணு வந்து, "நான் ஜங்குக்கு தெரியாம விட்டு குடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படிங்கிற மாதிரிலாம் ஆக்சுவலி அந்த பொண்ணு பேசினோனே உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா லைட்டா உங்க மனசுக்குள்ளயாச்சு, "இல்ல அப்படிலாம் இல்ல." அப்படிங்கிற மாதிரியாச்சு சொல்லுவாளோ அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தீங்க. பட் அந்த பொண்ணு இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கு வந்து உன்ன கல்யாணம் பண்ற போறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிற மாதிரியே அந்த பொண்ணு சொல்லுது. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? இல்ல இந்த இடத்துல நம்ம செல்ஃபிஷா யோசிக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் தான் ரொம்ப லவ் பண்றாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இல்ல ஜங்குக்கும் ஒன்னும் மறக்கவே இல்ல. நேத்து கூட உன்ன பத்தி தான் என்கிட்ட அவ்ளோ ஃபீலிங்கா பேசினான். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்ளோ ஹர்ட்டிங்கா இருக்கு அந்த வார்த்தைகள்லாம் சொல்லும்போது. இந்த கல்யாணத்த கூட எப்படியாச்சும் நிப்பாட்டிறலாம். பிரச்சனை இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா சீக்கிரத்துல நிப்பாட்டிறலாம்.
ஆனா நீங்க வந்து ஜங்கு கிட்ட பேசுங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க வந்து அந்த பொண்ண ஆக்சுவலி கூப்பிடுறீங்க. அந்த பொண்ணு டக்குனு உங்க கைய புடிச்சுட்டு, "ஏன் நீ அழுற? உனக்கு ஜங்குக் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன?" "அ ஆ இல்ல, இல்ல. நான் அதுக்கெல்லாம் அழல. எனக்கு ஒரு வேளை இன்கேஸ் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா, என் அம்மா, அப்பா ரொம்ப ஹர்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு லைட்டா ஃபீலிங்கா இருந்தது. மத்தபடி இல்ல. ஆனா அது உங்களுடைய லைஃப்ப நான் அஃபெக்ட் பண்ண விடமாட்டேன். நீங்க 2 பேரும் ஹேப்பியா இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கைய புடிச்சு இங்க தர தரன்னு இழுத்துட்டு வர்றீங்க. ஒரு பார்க் அந்த மாரி ஏரியா தான். நீங்க வந்து அங்க வந்து நிக்கிறீங்க. அப்போ வந்து டக்குன்னு ஜங்குக்கு கால் பண்றீங்க. "ஹலோ, சொல்லு ஒயன்." "இல்ல எனக்கு ஒரு சின்ன என்ன பண்ணணும்? என்னடி சொல்லு." "இல்லங்க கொஞ்சம் அந்த பக்கத்துல ஒரு பார்க்ல இருக்கேன். கொஞ்சம் வர முடியுமா?" அப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகே வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஆக்சுவலி கிளம்பி வாரான். அவன் டக்குனு அந்த பொண்ண ஆக்சுவலி பார்க்குறான். இப்டி இப்டி பார்க்குறான். அப்டி உங்களையும் பார்க்குறான். "என்னடி?" "இல்ல நான் அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் பேசிட்டேன். 2 பேருக்கும் நடுவுல செட் ஆகும். நீயும் இன்னும் அவள மறக்கல. அவளும் உன்ன மறக்கல. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க. சேர்ந்தே போய் உங்க அம்மாகிட்டயும், உங்க அப்பாகிட்டயும் பேசுங்க. எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும்." அப்டிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஜங்குக் இப்டி உங்களே பார்க்குறான். "நீங்க என்னைய பத்திலாம் யோசிக்காதீங்க. நான் எங்க அம்மா, அப்பா கிட்ட பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கைய பிடிக்க வச்சுட்டு, நீங்க அந்த இடத்த விட்டு இதுக்கு மேல உங்களால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்க ஓடி வந்துட்டீங்க. ஜங்குக்கும் அப்படியே உங்கள பார்த்துட்டே இருக்கான். நீங்க ஆக்சுவலி ஓடி வந்து வீட்ல பயங்கரமா அழுறீங்க. யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லல. ரூம்ல உட்காந்து பயங்கரமா அழுறீங்க. அப்புறம் இந்த சைடு உங்க அப்பாவுக்கு ஆக்சுவலி ஒரு கால் வருது. உங்க அப்பா ஒரு மாரி ஷாக் ஆகுறாங்க. பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சா? அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ஷாக் ரியாக்ஷன்ல அப்படியே போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்திருக்கும்போது நீங்க ஆக்சுவலி மேலருந்து அப்பதான் வாரீங்க. உங்க அப்பா உட்காந்தோனே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க கல்யாணத்த நிப்பாட்டிட்டாங்க போல அப்படிங்கிற மாரி சொல்ட்டு. நீங்க டைரக்ட்டா உங்க அப்பா பக்கத்துல போய் உட்கார்றீங்க. அப்பா அப்படிங்கீங்க. உங்க அப்பா எப்படி உங்க ஃபேஸ கூட உங்க அப்பளால பார்க்கவே முடியல. ஏன்னா உங்க அப்பா தான் உங்க அப்பாவ பொறுத்தவரைக்கும் உங்க அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி உங்கள வந்து மேரேஜ் பண்ண வைக்கிறாங்க. பட் இப்படி நின்னுருச்சு அப்படின்னோனே, நீங்க உங்க அப்பா கைய புடிச்சுட்டு, "நான் தான்ப்பா எல்லாமே பண்ணுனேன்னு" சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. உங்க அப்பா எப்படியோ உங்க மூஞ்சியே பார்த்து ஒரு மாரி கோவப்படுற மாரி ரியாக்ட் பண்றாங்க. "ஏம்மா அப்படி பண்ணுன?" "இல்லப்பா, எனக்கு இது ஏதோ செட் ஆகாதுன்னு தோணுதுப்பா. அவனோட லைஃப்ல அவன் லவ் பண்ணவ கூடயே சந்தோஷமா இருந்துட்டு போட்டும்பா. எனக்கு அது வேண்டாம்ப்பா, பிரச்சனை இல்லப்பா." அப்படின்னு சொல்ட்டு நீங்க சொல்லிட்டு உங்க அப்பாவோட மடியிலே படுக்கிறீங்க. அப்படியே உங்க கண்லேருந்து கண்ணீர் வருது. உங்க அப்பா அப்படியே உங்க தலைய கோதி விடுறாங்க. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு உங்க அப்பா உங்கள ஹர்ட் பண்ணவே மாட்டுக்காங்க. உங்க அம்மாவும் அப்படியே பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அப்புறம் தான் 2 பேருமே ஆறுதல் சொன்னாங்க. "அவன் போனா போயிட்டு போறான்ம்மா. அவன விட ஒரு நல்ல பையனா நான் என் பிள்ளைக்கு பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க வந்து சொல்ட்டுருக்காங்க. சொன்ன உடனே நீங்க இப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி. உங்களுக்கும் என்ன என்ன செய்ய முடியும்? அது எப்படி இருக்கும்? ஒரு க்ரஷ்ஷா ஒரு நெனைக்கிறவங்கள வந்து, ஒண்ணு ஊடையில அவங்க லைஃப்ல வராம போயிருக்கணும். அது எப்படி ஊடையில வந்துட்டு, என்கேஜ்மென்ட் முடிஞ்சு, இவ்ளோ தூரம் கல்யாணம் வர வந்து, அந்த ஒரு பெர்சன் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது, அது எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கா இருக்கும்? அந்த அப்படிப்பட்ட ஒரு மென்டல் ஸ்டேட்ல தான் நீங்க ஆக்சுவலி இருக்கீங்க. அப்படியே டைமிங் அப்படியே போகுது. உங்களுக்கு சுத்தமா வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சாப்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. தூங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு 2 டேஸா உங்களுக்கு சாப்பிடவும் இல்ல. அப்படி ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. உங்க அம்மா, அப்பா முன்னாடி உங்க அம்மா, அப்பாக்காக கொஞ்சம் சாப்பிடுறீங்க. ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப ஹர்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இப்படியே ஒரு நியர் ஒரு 1 வீக் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கலாம். அப்போ வந்து ஜங்குக் ஐ மீன் எப்படி சொல்ல, ஒரு நம்பர் புது நம்பர்லேருந்து கால் வருது உங்களுக்கு. யார்டா அது? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டக்குனு ஃபோன் எடுத்து, ஹலோ அப்படின்னோனே, இந்த மாரி ஆக்சுவலி பேசுறது யாருன்னா, ஜங்குக்கோட லவ்வர் சொல்லியிருப்போம்ல, அந்த பொண்ணு தான் பேசுது. பையன் நான் தான் பேசுறேன் அப்படின்னா, "ஆ சொல்லுங்க என்ன? எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க." அப்படின்னோனே உங்களோட ஃபேஸ் ஆக்சுவலி ரொம்ப இப்படி ஒரு மாதிரி ஆகுது. "ஆ சொல்லுங்க. இப்ப அதுக்கு என்ன செய்யணும்?" "இல்ல உன்னால மேரேஜ்க்கு வர முடியுமா?"
இல்லங்க. எனக்கு நான் ஒர்க்குக்காக வெளிய இடத்துக்கு போனாலும் போவேன். "ஹே ஒயன் ஒயன் ப்ளீஸ் ஒயன் எப்படியாச்சும் ப்ளீஸ் டி ப்ளீஸ் 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 நான் உன்னைய ஃப்ரெண்டா கூப்பிடுறேன்ம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு" சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த பொண்ணு உங்கள ரொம்ப கெஞ்சுது. ப்ளீஸ் எப்படியாச்சும் வா வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சுது. இது என்னடா நமக்கு வந்த சோதனை. மோய் மோ திருப்பி திருப்பி போய் ஹர்ட் ஆகுறானே! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நெனைக்கிறீங்க. நீங்க அது இது சொல்லிட்டு சமாளிச்சு நீங்க ஆக்சுவலி வச்சுட்டீங்க ஃபோனு. நான் போக மாட்டேன். என்ன ஆனாலும் பரவால்ல. நான் அந்த கல்யாணத்துக்கு மட்டும் நான் போக மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபோன வச்சுட்டீங்க. அப்புறம் வந்து நீங்க ஏதோ ஒரு காஃபி ஷாப் மாதிரி சும்மா ஆக்சுவலி வந்தீங்க. ஐ மீன் எப்படின்னா உங்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சொல்லிக்கலாம். அவன் கூட தான் நீங்க ஆக்சுவலி உட்காந்து எப்படி சொல்லலாம்னா, கொஞ்சம் பழசெல்லாம் மறந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு போயிட்டோம்னா, கொஞ்சம் பழசெல்லாம் மறந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஆக்சுவலி வந்திருக்காங்க. ஆனா, அவங்களும் லவ்வர்ஸ் கிடையாது. 3 பேருமே ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதி. அவங்க கிட்ட நெறைய விஷயங்கள் ஷேர் பண்றீங்க. அவங்களுக்கும் தெரியும். நெறையா ஆறுதல் சொல்றாங்க. "சரி விடு, பிரச்சனை இல்ல. இதுல என்ன? இப்பவுமே அவன் போனத பத்தி பிரச்சனை இல்ல. நாளைக்கு உனக்கு மேரேஜ் ஆகி அவன் உன்னைய வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டான்னா, எவ்வளோ பெரிய இஷ்யூ. அதனால நீ கவலைப்படாத." அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த அந்த பையன் வந்து கரெக்ட்டா உங்க கைய புடிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். பின்னாடி இருந்து ஒரு பெர்சன் வந்து "ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட மாதிரி இருக்கு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் ஹார்ஸா தான் பேசுன மாதிரி இருந்ததுன்னு, டக்குனு ஆமான்னு சொல்லிட்டு நீங்க இப்படி திரும்புறீங்க. யாருன்னு பார்த்தா ஜேகே. அவன் என்னடா இவன் என்ன இப்படி கத்தி கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு, "உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும்." அப்படின்னோனே அந்த பையன், "நீங்க எதுக்கு அவகிட்ட தனியா பேசணும்? இப்பதான் உங்களுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லன்னு ஆயிருச்சுல்ல. அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆக்சுவலி ரொம்ப காண்டுலே பேசுறான். ஏன்னா உங்க மேல ஒரு கன்சல், இப்படி தான் ஃப்ரெண்ட கடைசி நேரத்துல ஏமாத்திட்டாங்களே! அப்படிங்கிற மாரி அந்த பையன் காண்டுல பேசுறான். நீங்க தான் கன்சோல் பண்றீங்க. "டேய் சும்மா இருடா. என்ன பேசணும்னு தானே சொல்றாங்க. நான் போய் பேசிட்டு வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல வேண்டாம். நீங்க எதுவும் சண்டை எதுவும் போட்டுறக்கூடாது. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நான் என்னன்னு சொல்லிட்டு பேசிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன்டான்னு" சொல்லிட்டு உங்க 2 ஃப்ரெண்ட்ஸ ஆக்சுவலி அனுப்பி வச்சுட்டீங்க. சிக்கி உங்கள பார்த்து மொறைக்கிறான். உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணும் புரியல. எதுக்கு இவன் என்னைய பார்த்து மொறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவு ஜேகே உங்க கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து உங்ககிட்ட கேட்குறான், "யார் அந்த பையன்?" "அவன் என்னோட ஃப்ரெண்டு." "ஃப்ரெண்டுனா?" "ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான். என்கிட்ட ரொம்ப நாளா நல்லா பேசுவான்." "அவன்கிட்ட நீ அவ்ளோ க்ளோஸாவா நீ பழகுவ?" "இல்ல, எனக்கு புரியல. நீங்க என்ன கேட்குறீங்க? இப்ப என்ன பேச வந்தீங்க? நீங்க என்ன கேட்குறீங்க?" இல்ல. அந்த பையன் டக்குன்னு கொஞ்சம் ஒரு மாரி பேசிட்டாங்கும்போது, எனக்கு லைட்டா ஒரு மாதிரி ஆயிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல ஒயன். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள கூப்பிடுறான் கல்யாணத்துக்கு. "இங்க பாரு ஒயன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன்னால தான் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம். நீ கண்டிப்பா மேரேஜுக்கு வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் கூப்பிடுறான். நீங்க வந்து, "இல்லங்க, எங்க சிச்சுவேஷன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கங்க. நான் எப்படிங்க எங்க அம்மாவையும் தாண்டி என்னால வர முடியும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க." அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க சிக்கிக்கிட்ட சொல்லி பார்க்குறீங்க. பட் அவன் கேட்க மாட்டுக்கான். "இல்ல, நான் உனக்கு எல்லாமே நான் அரேஞ்ச் பண்றேன். உனக்கு நான் சாரீஸ் கூட உனக்கு நல்லா எடுத்து தரேன் ஒயன். ப்ளீஸ் ஒயன் நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவங்க கண்ல லைட்டா எப்படி சொல்ல ஒரு கவலையோட ஒரு சிரிப்பு. "இல்ல, நான் வரல. நீங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. அப்புறம் வந்து ஜெகே இப்படி பார்க்குறான். அப்புறம் ஆக்சுவலி நீங்க வந்து எப்படின்னா, ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்னடா இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டோம். போ வேண்டியது தானே. ஏன் என் உயிரே எடுக்குறாங்க. வந்து வந்து என்கிட்டயே பேசுறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப காண்டாயிருச்சுன்னே சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து ஆக்சுவலி நீங்க அப்படிதான் இன்னொரு நாள் அதுமா, நீங்க ஏதோ ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்திருப்பீங்க போல. சும்மா தான் வீட்டுக்கு ஏதோ சிம்பிளா ட்ரெஸ் எடுப்போம். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கணுங்கிற மோட்டிவ்ல வரல. ஒரு மால்க்கு ஆக்சுவலி நீங்க ரெகுலரா போவீங்க. கிராசரி எல்லாமே இருக்கும். அந்த மால்க்கு அந்த டயத்துக்கு நீங்க ஆக்சுவலி ரொம்ப ரெகுலரா போவீங்க அப்படிங்கிறதால, அங்க ஏன்னா எப்படி சொல்ல சரவணா ஸ்டோர் போயிருப்பீங்க பார்த்தீங்களா? அங்க எப்படி எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி பிளேஸ்க்கு ஆக்சுவலி நீங்க போறீங்க. நீங்க போனோனே உங்களுக்கு தேவையான திங்ஸு நெறைய பர்ச்சேஸ் பண்ணிருவீங்க. பின்னாடி இருந்து ஒரு குரல், "ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யாரு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கீங்க. அது ஜேகேவோட அந்த லவ்வர் அந்த பொண்ணு.
இந்த பொண்ணு இப்படி திரும்பி, ஒயேன் நீ இங்கே தான் இருக்கியா? நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுது. உங்களுக்கு ரொம்ப காண்டா இருக்கு. என்னடா இவங்க நம்ம எங்க போனாலும் நம்மளே சுத்தி சுத்தி வராங்களே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஏன்னா அவங்க கிட்ட சொல்லவும் முடியல உங்களால, மூஞ்சில் அடிச்ச மாதிரி, ப்ளீஸ் என்னை தயவு செய்து விட்டுருங்க, இப்படிலாம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு உங்களால அவங்க கிட்ட சொல்லவும் முடியல. அந்த பொண்ணு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு ஆக்சுவலி வந்துருச்சு. வந்து உங்ககிட்ட ஐ மீன் எப்படி சொல்லனா, "ஒயன் இங்க பாரு, எனக்கு வந்து முகூர்த்தத்துக்கு பட்டு எடுக்கணும். நீ எதையாச்சும் சொல்லேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எப்படி நிக்கிறீங்கன்னா, நீங்க நடு சென்டர்ல நிக்கிறீங்க. இந்த சைடு அந்த பொண்ணு நிக்கும். உங்களுக்கு அந்த சைடு ஜேகே நிக்கான். அவனோட ஃபேமிலிஸும் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இப்படி உங்களையும் பார்க்குறாங்க, ஜெக்கியும் பார்க்குறாங்க, அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க. என்னடா இதுங்க 2 இப்படி இருக்கு. கொஞ்சமாச்சும் என்னுடைய ஃபீலிங்ஸ இவங்கலாம் கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டாங்களா? என்கிட்ட வந்து எந்த எந்த புடவ வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஐயோ! எதையாச்சும் ஒண்ண செலக்ட் பண்ணுவோமா? அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க நெறைய ஆக்சுவலி ரொம்ப காஸ்ட்லியா ஆக்சுவலி எடுத்து போடுறாங்க. நீங்களும் கொ ஏதோ நல்லா தான் செலக்ட் பண்ணி குடுக்குறீங்க. இது நல்லாருக்கு அப்டின்னோனே அந்த மேடம் இந்த சாரி கொஞ்சம் ப்ரீப்ளேட் பண்ணி உங்களுக்கு நாங்க காட்டவான்னு சொல்லிட்டு இந்த இது சொல்றாங்க. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸுக்கு இல்ல எனக்கு வேண்டாம். நீங்க இவங்களுக்கு வச்சு காமிங்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களுக்கு சொல்லுது. நீங்க எப்படி ஷாக் ஆயி பார்க்குறீங்க. இல்ல இது உங்க சாரி தான். நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல எனக்கு வேண்டாம். எனக்கு லைட்டா ஷோல்டர் பெயினா இருக்கு. அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி வைக்க மாட்டேங்குது. இல்ல எனக்கு இப்ப வேண்டாம். நீ 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 பண்ண மாட்டியா ஒய்யன்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி ஆக்சுவலி உங்களுக்கு இப்படி வச்சு பார்க்குறாங்க. நீங்க இப்படி பார்க்குறீங்க. என்னடா இது? அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி அந்த சாரி உங்களுக்கு செம்மையா உங்களுக்குன்னே செம்ம சூட்டபுளா இருக்கு. ஆ ஜேகே சரி இந்த சாரி ஓகே அப்படிங்கான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புறீங்க. ஜேகே டக்குனு உங்க கைய புடிக்கிறான். இப்போ என்னடா உனக்கு வேணும்? அப்படிங்கிற மாதிரியே உங்க ரியாக்ஷன் ஆக்சுவலி இருந்துச்சு. என்னடி ஒரு சாரியோட முடிச்சுட்டு போற? இன்னும் 2, 3 சாரி எடுக்கணும் ஒயன். நீ வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணிட்டு எடுத்துட்டு போகலாம். டேய் என்னமோ எனக்கும் உனக்குமாடா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியே நீங்க மனசுக்குள்ள அசிங்க அசிங்கமா ஜேகேவ திட்டுறீங்க. உன் பொண்டாட்டியா வரப்போற அவகிட்ட கேளேன்டா. ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகேவோட ஃபேமிலி அங்கே உட்காந்துருப்பாங்கல்ல. நீங்கள் நீங்கள் ஆக்சுவலி அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் உட்காருனீங்க. அவங்க அம்மாவே ஆக்சுவலி ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டீங்க. அன்றைக்கி தான் பார்க்குறீங்க ஜேகேவோட அம்மாவை. அவங்க அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து யாருமே உங்ககிட்ட கான்வர்சேஷனே பண்ணல. அதுக்கப்புறம் இப்படி பார்க்குறீங்க, அவங்கள எப்படி பார்க்குறாங்க, சரி நான் கிளம்புறேன். அவங்க ஜேகே கிட்ட சொல்லல. அவங்க அம்மா, அப்பா கிட்டயே நீங்க சொல்றீங்க. இல்ல அங்கிள், ஆன்டி நான் கிளம்புறேன். வீட்ல தேடுவாங்க. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஜேகே கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போமா. இல்ல வேண்டாம். நீங்க சொல்லிக்கோங்க. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சோம் பொழச்சோன்ட்டு ஓடி வரீங்க. ஐயோ! முடியலடா சாமி. இனிமேலு வீட்ட விட்டு வெளில போகக்கூடாதுப்பா. இவங்க தொல்லலாம் என்னால தாங்க முடியல. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஆக்சுவலி நீங்க வந்து ரூம்ல உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி இன்னும் ஜேகேக்கும் அந்த பொண்ணுக்கும் நியர்பை ஒரு 1 வீக்ல ஆக்சுவலி கல்யாணம். அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்போ வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி வரை யாருமே உங்கள டிஸ்டர்ப் பண்ணல. 2 டேஸ் முன்னாடி நைட்டு உங்களுக்கு வந்து அவ்ளோ மெசேஜ் வருது. இல்ல நீ கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். உனக்கு வந்து எனக்கு நீ வரணும். நீ கல்யாணத்துக்கு வரணும், கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவ்ளோ மெசேஜு, அவ்ளோ காலு. ஒரு லிமிட்டுக்கு மேலலாம் நீங்க இரிட்டேட் ஆகி ஃபோனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டீங்க. மறுநாள்லாம் இவ்ளோ ப்ரெஷர். நீங்க கல்யாணத்துக்கு வரணும், கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு செம்ம காண்டா இருக்கு. யார்டா என்னடா இவங்க 2 பேரும் கல்யாணத்த பண்ணிட்டு போ வேண்டியது தானே. ஏன் என்னைய போட்டு டார்ச்சர் பண்றாங்க? அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. நீங்க டைரக்ட்டா ஆக்சுவலி கீழ இறங்கி வாரீங்க. கீழ இறங்கி வந்த உடனே ஒரு மாரி தான் உட்காந்துருக்கீங்க. ஐ மீன் கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு. ஒரு நைட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு 4:00, 5:00 இருக்கும். இப்படி ஒரு மாரி உட்காந்துருக்கீங்க. உங்க அப்பா தான் கேட்குறாங்க, "ஏம்மா ஒரு மாதிரி உட்காந்துருக்க?" அப்படின்னோனே, உங்க அப்பாவ ஹக் பண்ணிட்டு, "நீங்க இந்த மாதிரி என்னைய போட்டு டார்ச்சர் பண்றாங்கப்பா கல்யாணத்துக்கு வர சொல்லி." ஏம்மா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ தான் வேண்டான்ட்ட. அப்ப எதுக்கு உன்னைய போட்டு அவ்ளோ ப்ரெஷர் பண்றாங்க? என்னால தான் அவங்க கல்யாணம் நடந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதா கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க.
உங்க அப்பா உடனே இப்படி யோசிக்கிறாங்க. "பரவாயில்லம்மா, நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வா. இதுல என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்பா, நீ என்ன சொல்ற? நாங்க கல்யாணத்துக்கு போணுங்கயா?" "ஆமாம்மா, உன்னைய இவ்வளோ தூரத்துக்கு கூப்பிடுறாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு கில்ட்னஸா கூட இருக்கலாம். அதனால கூட அவங்க கூப்பிடலாம். ஆனா அவங்க வந்து லைஃப்ல அப்படி பிரிஞ்சு போயி, இப்பமாச்சும் அந்த பையன் ஆக்சுவலி ஒத்துக்கிட்டு ஒதுங்கிட்டான்ல. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்ததுன்னா எல்லாத்துக்கும் கிரிட்டிக்கல் ஆயிருக்கும்லாம்மா. பரவால்ல, நம்ம 2 பேரும் வேணா கல்யாணத்துக்கு வேணா போயிட்டு வந்துருவோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க எப்படி ஷாக் ஆயி பார்க்குறீங்க? "நிஜமா நீ வாரியாப்பா?" அப்படிங்க. உங்க அப்பா வராங்கன்னு சொன்னோனே உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு பில்லர் மாரி ஒரு சப்போர்ட் இருந்த மாதிரி இருந்தோனே, "ஆ சரி ஓகே, நானும் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடகடன்னு கிளம்புறீங்க. கிளம்பி ஐ மீன் முந்தின நாள் நைட்டு நீங்க ஜேகேயோட வீட்டுக்கு ஆக்சுவலி நீங்க ரீச் ஆயிட்டீங்க. உங்க அப்பாவும் ஆக்சுவலி அவங்க ஏதோ தனியா தங்குறாங்க. ஐ மீன் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அவங்க வருவாங்க பார்த்தீங்களா? அவங்க தனியா தங்குறாங்க. அப்புறம் வந்து இந்த சைடு வந்து நீங்க தனியா தங்குறீங்க. ஏன்னா உங்க அப்பா கூட போயிருக்க முடியாதுல்ல. அப்போ அந்த பொண்ணு ஆக்சுவலி, "ஏய் ஒயேன் என் கூட வந்து ஸ்டே பண்ணுமா" அப்படிங்கிற மாரி சொல்ட்டு, அ அந்த பொண்ணு ஆக்சுவலி உங்கள வந்து கூட்டு போது. கூட்டு வந்து அவளோட ரூம்ல ஆக்சுவலி இருக்கீங்க. நைட் ஒரு 10:00 இருக்கும் போல, ஜெகன் இந்த ரூமுக்கு வாரான். அட கொடுமடா! உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். உங்களுக்கு மீண்டும் அப்படிங்கிற மாரி ஒரு ரியாக்ஷன் தான் ஆக்சுவலி உங்களுக்கு. ஜேகே வாரான். நீங்க 3 பேரும் ஆக்சுவலி ஒரே ரூம்ல இருக்கீங்க. நல்லா தான் பேசுறான். மத்தபடி தப்பாலாம் பேசல. அந்த பொண்ணுகிட்ட அப்படியே விளையாட்டா பேசுறான். அப்படி உங்களையும் பார்த்து ஸ்மைல் பண்றான். அப்புறம் வந்து நீங்க இப்படி யோசிக்கிறீங்க, "ஐயோ! எனக்கு தூக்கமா இருக்கு." 2 பேரையும் பார்த்து சொல்றீங்க, "நீங்க ரொமான்ஸ் பண்றதா இருந்தா தயவு செய்து வெளில போய் ரொமான்ஸ் பண்றீங்களா? எனக்கு ரொம்ப தூக்கமா இருக்கு. எனக்கு காலையில கல்யாணத்த முடிச்சுட்டு நான் நாளைக்கு ஒர்க் வேற நான் போணும்." அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அதுக்கே, சரி ஓகே. நான் கிளம்புறேன் அப்போ. காலையில கல்யாணத்துல மீட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போறான். நீங்க, என்னமோ ஒண்ணுடா. ஆனா என்னைய உயிரோட புதைக்கிறீங்கடா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்களும் அந்த பொண்ணும் படுக்கிறீங்க. அப்போ அந்த பொண்ணு ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுது. "ஒயன், உனக்கு நாங்க பண்றது ரொம்ப டார்ச்சலா தானே ஒயன் இருக்கும்." ன்னு. எனக்கு என்ன டார்ச்சலா இருக்கும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓப்பனா சொல்லு ஒயன். உனக்கு உண்மையிலே ஜேகே மேல ஃபீலிங்ஸே கிடையாதா? ஒரு நார்மலாவே இப்போ வந்து எல்லாருக்கும் சொல்லியிருப்பீங்க. உனக்கும் அவனுக்கும் ஒண்ணா என்கேஜ்மெண்ட் வேற ஆச்சு. அவனுக்கு சுத்தமா எப்படி சொல்லனா, உனக்கு சுத்தமா அவன் மேல ஃபீலிங்ஸ் இல்லையா? இன்னொன்னு நீங்க ஒரு 2, 3 நிமிஷம் அமைதியா ஆயிட்டு, "இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க லைஃப் பாருங்க. தேவையில்லாம என்னோட லைஃப உள்ள கொண்டு வந்து நீங்க உங்க லைஃப கெடுத்துக்கிடாதீங்க." அப்படிலாம் நீங்க பேசுறீங்க அவங்ககிட்ட. அந்த பொண்ணு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த பொண்ணு அப்படியே படுத்துருச்சு. அப்புறம் காலையில எந்திரிக்கிறீங்க. நீங்க ஒரு சுடிதார் தான் வேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேர் பண்ணிட்டீங்க ஆக்சுவலி. நீங்க காலையில எந்திரிச்சு குளிச்சு. அந்த பொண்ணு ஆக்சுவலி எந்திரிச்சு வந்து, "ஏய் ஒயன், இந்த சாரி வேர் பண்ணு ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி சொல்லனா, நீங்க செலக்ட் பண்ண குடுத்த சாரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த சாரி ஆக்சுவலி அந்த பொண்ணு உங்கள வேர் பண்ண சொல்லுது. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்காக செலக்ட் பண்ண சாரி. ஏன்னா அந்த சாரியோட பிரைஸே கிட்டத்தட்ட ரொம்ப ஹைன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்க தானே அன்னைக்கு செலக்ட் பண்ணீங்க. ஷாக் ஆயி பார்க்குறீங்க. "இல்ல, இது உங்க முகூர்த்தத்துக்கு எடுத்த சாரி தானே. இது எதுக்கு என்னைய வேர் பண்ண சொல்றீங்க?" "இல்ல, இது நீங்க நீங்க தான் வேர் பண்ணணும். எனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்றீங்க. "இல்ல, இந்த சாரி ஆக்சுவலி உனக்காக தான் ஏன் எடுத்தோம். நீ உனக்குன்னு சொன்னா நீ அன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்க மாட்ட. அதான் நானும் ஜெகவும் பிளான் போட்டு ஆக்சுவலி உனக்கு இந்த சாரி எடுத்தோம். நீ எங்களால ரொம்ப ஹர்ட் ஆயிருக்க. தயவுசெய்து இந்த சாரிய நீ அக்செப்ட் பண்ணிக்கோ ஏன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஃபீலிங்கா பேசுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்னடா இது! சரி ஓகே. கெட்டி தொலைவோம். அன்னைக்கு ஒரு நாள் தானே. அப்புறம் இவங்க இருக்கிற தசப்பக்கம் கூட வரக்கூடாதுடா. அப்படிங்கிற மாரி நீங்க யோசிச்சுட்டு, சரி சொல்லிட்டு அந்த சாரி ஆக்சுவலி ப்ரீ பிளேட்டிங் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதால, நீங்க அழகா வேர் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அந்த பொண்ணு வேற ஏதோ நார்மல் சாரி மாரி ரொம்ப கிராண்டாலாம் இல்ல. ஓரளவுக்கு நல்ல சாரிங்கிற மாரி கட்டியிருக்கு. நீங்க அப்படியே அந்த பொண்ட்ட கேட்குறீங்க. நீங்க தான் இவ்ளோ என்னமோ நான் பொண்ணு மாதிரியும் நீங்க இவ்ளோ இதா கட்டியிருக்கீங்க.
நீங்க வேற இல்ல எனக்கு வேற சாரி குடுப்பாங்களா? நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, ஆக்சுவலி மேக்கப்பும் உங்களுக்கு வந்து ஹைலைட்டா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஏன் இவ்வளோ ஹைலைட்டா போடுறீங்க? எனக்கு மேக்கப் கூட வேண்டான்னு சொல்றீங்க. பட் அந்த பொண்ணு உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி ஆக்சுவலி மேக்கப் போட இல்ல போட்டுக்கோ, போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நீங்க தான் கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் நல்லா மேக்கப் போட்டு கல்யாணம் பொண்ணு மாதிரிலாம் ஆக்சுவலி இருக்கு. அதே மாதிரி சாரி குடுக்குறாங்க. உங்களுக்கு சாரீலாம் அந்த பொண்ணு ஆக்சுவலி வேர் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஆக்சுவலி எப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி சாரி கட்டுறாங்கல்ல. கட்டி முடிச்சுட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி உங்க கைய புடிச்சு சொல்லுது, "இங்க பாரு ஒயன், கல்யாணம் ஆகும்போது நீ கண்டிப்பா என்கிட்ட தான் நிக்கணும். எனக்கு உன்ன பார்க்கும்போது ரொம்ப ப்ரவுடா இருக்கு ஒயன்." அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நெறைய பேசுது. அதனால நீ என்கிட்ட தான் ஒயன் நிக்கணும். ஜிகே என் கழுத்துல தாலி கட்டும்போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த பொண்ண? எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பாத்தியா? அப்படிங்கிற மாரி ஒரு ரியாக்ஷன் தான் ஆக்சுவலி உங்களுக்கு. அப்புறம் வந்து சரி ஓகே கடைசியா அப்படிங்கிற மாரி ஆக்சுவலி அந்த பொண்ணு அதுவும் சொல்லுது. இந்த ஒரு விஷயம் தான் ஒயன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஒயன். அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு சொன்னோனே, சரி ஓகே இந்த ஒரு விஷயம் தானே, அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இப்போ எப்படின்னா, எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஜேகேவும் அந்த பொண்ணும் மணமேடையில ஆக்சுவலி உட்கார்ந்துருக்கு. நீங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி ஆக்சுவலி நிக்கிறீங்க. தாலி கட்டுற கரெக்ட்டா 2 செகண்டுல என்ன ஆயிருச்சு அப்டின்னா, அந்த பொண்ணு "ஒய்யன் ஒரு நிமிஷம் வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உங்க சாரிய புடிச்சு இழுக்குது. நீங்க "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த பொண்ணுட்ட என்னமோ கேட்குறீங்க. "என்னாச்சு?" அப்படின்ட்டுன்னு. "ஒரு நிமிஷம் என்னுடைய கைய பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில காட்டுது. ஜேகே தாலி எடுத்து உங்க கழுத்துல கட்டிட்டான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆயி நிக்கிறீங்க. என்னடா நடக்குதுங்க? ஜேகே எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டுனா? என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜேகே அப்படி ஒரு மாரி ஷாக்காவும், கோவத்தோடயும் பார்க்குறீங்க. என்ன நடக்குது? இப்ப எதுக்கு இவன் என் கழுத்துல தாலி கட்டுனா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதனால அந்த பொண்ணு ஆக்சுவலி எந்திரிச்சு போயிட்டு, ஜேகே டக்குனு உங்க கைய புடிச்சு இழுத்து அவன்கிட்ட புஷ் பண்றான். நீங்க ஜேகே புடிச்சு, "ஜேகே நீ என்ன பண்ற? இப்ப எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டுன?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. ஜேகே அப்படியே ஒரு மாரி சிரிக்கிறான். "இது எல்லாமே என்னுடைய பிளான் தான் ஒயன்" அப்படின்னு சொல்றான். நீங்க இப்படியே உங்களோட கண்ணு அப்படியே வியர்டாகுது. என்ன பிளான் அப்படின்னு நீங்க பாத்தி பார்க்குறீங்க. டீச்சருக்கே இப்படி கை கட்டிட்டு நக்கலா சிரிக்கிறான். அப்படியே சிரிக்கிறான் அவங்கள பார்த்து. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது எது பைத்தியம் மாரி சிரிக்கா? எது பைத்திய கீத்தியம் எது புடிச்சிருச்சா? என்னாச்சு இவனுக்கு? அப்படிங்கிற மாதிரியே நீங்க ஆக்சுவலி யோசிச்சுட்டே இருக்கீங்க. டக்குன்னு ஜேகேவோட கைய பிடிச்சு, "ஃபர்ஸ்ட்டு சிரிக்கிறத நிப்பாட்டுறியா? முதல்ல ரீசன் சொல்லு. எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டுன?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. "ஒயன், இது உனக்கு சர்ப்ரைஸ் ஒயன்" அப்படின்னோனே, "சர்ப்ரைஸா? என்னடா சொல்ற? சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பைத்தியமாடா நீனு?" "ஆமா ஒயன், இது உனக்கு சர்ப்ரைஸா உள்ள மேரேஜு. இந்த மேரேஜ உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். அதான் நான் இவ்ளோ பிளான் போட்டேன் அப்படின்னோனே, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே மண்டை ஒரு மாரி வெடிக்கிற மாரி இருக்கு. "என்னடா சொல்ற? பைத்தியம் மாரி ஒளராதடா! ஏதாச்சும் சொல்லுடா!" அப்படிங்கிற மாரி நீங்க அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றீங்க. ஆக்சுவலி நான் இந்த பார்ட் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரமா அப்லோட் ஆயிரும். இன்னும் ஒரே ஒரு பார்ட் இருக்கு. சரி ஓகே பாய். சீக்கிரமா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் ஆகிரும்.